ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த 2 ஆடை வந்து இன்றைக்கி பக்கத்தில் உள்ள ஒரு தாத்தாவுக்கு விற்றுட்டோங்க. நம்ம காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிளாக்கி இருக்கா இல்லைங்களா, கருப்பு கலர் ஆடு, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவளை வந்து 2 பேரும் மேயும்போது அந்த ப்ரௌன் கலர் ஆடு இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து வயிற்றில் முட்டிட்டான். முட்டினால என்னாச்சு, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிடுச்சுங்க. அவள் குட்டி போட்டா, அந்த குட்டி வந்து இறந்து தான் பிறந்தது. அது வயிற்றில் அடிப்பட்டனால அந்த குட்டி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சு. அது குட்டி போட்டதில் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து பக்கத்தில் உள்ள தாத்தா, உனக்கு வளர்த்த முடியாதுமா அப்படின்னு அவர் வாங்கிட்டார். இந்த மாதிரி தான் அந்த ஆட்டுக்குட்டி இருந்ததுங்க. அபார்ஷன் ஆகி, அதாவது அது இறந்து போய் தான் பிறந்தது அந்த குட்டி. அதனால் வந்து அந்த பெரிய ஆடுக்குமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிடுச்சு டெலிவரியில். அந்த ப்ளசண்ட்டெல்லாம் விழுகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது. அப்புறம் வந்து அந்த தாத்தா ஒருத்தர் வந்து தான் வந்து ஒரு செடி கொண்டு வந்து அந்த செடியை வந்து தண்ணியில் கலக்கி ஒரு ஜெல் மாதிரி வந்தது. அதை வந்து அப்புறம் இவளுக்கு கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த செடியை பற்றி நான் நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த செடியை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதை கொடுத்து தான் அந்த ஆடுக்கு வந்து அவர் ரெடி பண்ணினாருங்க ஃப்ரெண்ட்ஸு. இதில் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம், ஒரு பிளான்ட்டுக்கு, ஒரு மூலிகைக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி தாங்க. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில்